அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் பேர் அருட்கொடையாக உலகத்தில் இஸ்லாமியர்கள் என்ற மகத்தான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான அருட்கொடை என்பது இந்த நேர்வழி மார்க்கம்தான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நிகராக முஸ்லிம் என்ற இந்த பதவி பட்டத்திற்கு நிகராக நான் ஒரு இஸ்லாமியன் என்று நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்கிற அந்த மகத்துவமிக்க பெயருக்கு நிகராக உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளில் ஆகச் சிறந்த அருட்கொடையாக இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கிறார். நபிகளார் அவர்களின் இறுதி பேருரையின் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவில் இறைவன் இறக்கி அருளிய அற்புதமான வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். இந்த மார்க்கத்தில் இனிமேல் கூடுதலாகவோ சேர்க்கவோ நீக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கத்தை எனது அருளாக உங்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். நிஅமதி என்கிறான் இறைவன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று யாரெல்லாம் வாழ்கிறார்களோ வரதீத், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் புகழாரம் சுட்டுகிறார். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் குறித்து அல்லாஹ் பயன்படுத்துகிற அற்புதமான வார்த்தை நிஅமதி, எனது அருட்கொடை. அல்லாஹுவின் அருட்கொடையை நம் மீது பொழிந்திருக்கிறார். இந்த அருட்கொடைக்கு நிகராக உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு பெரிய அருட்கொடையாக இருக்க இயல. நாம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், சேர்த்து வைக்கிற சொத்துக்கள், பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லி எவற்றையெல்லாம் நாம் அருட்கொடை என்று நினைக்கிறோமோ
அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் உச்சபட்ச அருட்கொடையாக அல்லாஹுவின் அருட்கொடையாக இஸ்லாத்தை அல்லாஹ் பார்க்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இறைவன் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஆழமாய் பதிய வைக்கிறார். காரூன் என்ற கொடூரனின் வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காரூன் யார்? இறைவன் இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான், பொருளாதார வளத்தை கொடுத்தான். இவனை போன்ற உலகத்தில் யாராலும் சம்பாதிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு பொருளாதாரங்களை காரூன் பெற்றான். இவனுடைய கசானா, இந்த கசானாவை திறப்பதற்கான சாவியை சுமப்பதற்கே பல பேர் தேவைப்படும் அளவிற்கு இவனுடைய பொருளாதாரம் உச்சபட்சமான. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். காரூன் குறித்து அல்லாஹ் விரல் விட்டு எண்ணுகிற ஒரு 7 அல்லது 8 வசனத்தில் தான் பேசுகிறான். ஆனால் அந்த வசனத்தின் இறுதியில் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். பொதுவாகவே நல்லவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடங்கள், படிப்பினைகள், அறிவுரைகள் ஏராளம். அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் காரூன் என்ற கொடூரமான அந்த நபரின் வாழ்க்கையை அல்லாஹ் படம் பிடித்து காட்டிவிட்டு அவனின் வாழ்க்கை வரலாற்றின் இறுதியில் அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்துகிறார். இறைவன் கேட்கிற 3 முத்தாலான வார்த்தையை பாருங்கள். ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. காரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், வைரத்தை கொடுத்தான், தங்கத்தை கொடுத்தான், பொருளாதாரத்தை வலுப்படுத்த, அதை பாதுகாக்க பலதரப்பட்ட வேலையாட்களை கொடுத்தான், உண்ண உணவு கொடுத்தான், உடுத்த உடை கொடுத்தான், அனுபவிப்பதற்கு அத்துணையும் கொடுத்தான். இந்த காரூனின் வரலாற்றின் இறுதியில் அல்லாஹ் கேட்கிறான். 28வது அத்தியாயம் 77வது வசனத்திலே அல்லாஹ் அறிவுரை சொல்லுகிற 3 வார்த்தைகள். அல்லாஹ் கேட்கிறான், மனிதா, பேசுகிற அழைப்பின் தொனியை பாருங்கள். ஓ மனிதா, வப்தகி ஃபீமா ஆதாகல்லா அத்தாரல் ஆகிரா, நீ சேர்த்து வைக்கிற உனக்கான வீடுகளில் அத்தாரல் ஆகிரா, மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். தேடிக்கொண்டாயா, கட்டிவிட்டாயா என்று பார்த்துக்கொள். 2வது அல்லாஹ் கேட்கிறான், வலா தன்ஸ நசீபக மினத் துன்யா, மனிதா, உனக்கு இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. வலா தன்ஸ, அதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்தது போல் நீ அல்லாஹ்விற்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் உனக்கு அருளை கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்தான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நீ அனுபவிக்க வேண்டிய அத்துணையும் கொடுத்திருக்கிறான். நீ அல்லாஹ்விற்கு என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்கிற 3 விஷயங்கள். மனிதா, உனக்கான வீட்டில் மறுமை வீட்டை தேடிக்கொள். நீ என்னதான் காரூன் மாதிரி இந்த உலகத்துல பில்டிங்கா பில்லரை போட்டு அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி தீர்த்தாலும் மறுமை வீட்டை தேடிக்கொண்டாயா? யோசித்து பார். 2வது அல்லாஹ் கேட்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, மனிதா, உனக்கான இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. உன் மனைவிக்கு பங்களிப்பு செய்கிறாய், உன் கணவனுக்கு பங்களிப்பை செய்கிறாய், உன் பிள்ளைகளுக்கு பங்களிப்பை செய்கிறாய். உன் வாழ்க்கை வளம்பட, உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்கிறாய், பெற்றோர்களுக்காக பங்களிப்பு செய்கிறாய். இப்படி உலகத்தில் நீ எவ்வளவோ செய்கிறாய். இறைவனுக்காக நீ செய்த பங்களிப்பு என்ன?
அதை நீ மறந்து விடாதே. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வ அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ், அல்லாஹ் உன்னை இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்பாக வாழ வைத்திருக்கிறானோ, எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ்விற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாய் பதிய வைக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். இஸ்லாம் என்ற பேர் அருட்கொடையை பெற்றிருக்கிற நாம், இதற்கு நிகராக வேறு அருள் இல்லை என்று மிக தெளிவாக பறைசாற்றுகிற நாம், இறைவன் சொல்லுகிற அழுத்தம் திருத்தமான அறிவுரையை பாருங்கள். நீ உனக்கான வீட்டில் மறுமை வீட்டை தான் தேடணும். இரண்டாவதாக, நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பில் மறந்து விடாமல், அதில் அலட்சிய போக்கோடு இருந்து விடாமல் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளவு அருளை வழங்கியிருக்கிறேன், அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன், பிறகு நீ எனக்கு திரும்ப செய்ய வேண்டுமா இல்லையா? உனக்கு நான் கொடுத்ததற்கு நீ எனக்கு என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்கிறான். பெரும்பாலான முஸ்லிம்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்கிற கணிசமான முஸ்லிம்கள் இலக்கற்றவர்களாய் வாழ்கிறோம். நம் தலை மீது எழுதப்பட்டிருக்கிற விதி, அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக நீ என்னடா செய்தாய்? அல்லாஹ் கேட்பார். நீ என்ன செய்தாய்? உன் குடும்பத்துக்காக சம்பாதித்தாய், உன் குடும்பத்தை பராமரிக்க அவ்வளவு சிரமப்பட்டாய், ராப்பகலாய் உழைத்தாய், உன் இரத்த துளிகளை எல்லாம் வியர்வை துளிகளாய் தியாகம் செய்து உன் குடும்பத்திற்காக அவ்வளவு சிரமத்தை அனுபவித்த உன்னால் இஸ்லாத்திற்காக எதுவும் செய்ய முடியாதா? இறைவனுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? அல்லாஹ் அழுத்தமாய் சொல்கிறான், ஒலா தன்ச நசீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அதை நீ மறக்க கூடாது, அதை அலட்சியமாய் கடந்து விட்டு செல்லக்கூடாது. யோசித்து பாருங்கள். 5 நேர தொழுகை தொழுகிறோம், வணக்க வழிபாடுகளாக இருக்கிற ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கிறோம், வாராந்திர ஜும்மா தொழுகை நிறைவேற்றுகிறோம், நம்மால் இயன்ற அளவிற்கு தர்மங்களை செய்கிறோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் கேட்கிறான், இஸ்லாத்திற்காக நீ என்ன செய்தாய்? உன் ஊரிலே, உன் பகுதியிலே ஒரு வரதட்சணை திருமணம் தாறுமாறாய் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு பெண் வீட்டிலிருந்து அடித்து பிடுங்கி பொருளாதாரத்தை வாங்கி ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது. நீ என்ன செய்தாய்? உன் குடும்பத்தாரில் அப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடக்கிற பொழுது நீ கண்டும் காணாமல் இருந்தாயா? உன் பகுதியிலே கணிசமான முஸ்லிம்கள் அப்பட்டமாக பச்சையாக இறைவனுக்கு துரோகம் அளிக்கிற இணை வைப்பு காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். தர்கா உருஸ் என்று நடத்துகிறார்கள். அதற்காக பல நாட்கள் பலவிதமான பொருளாதாரங்களை செலவு செய்து கூத்தும் கும்மாளமும் நடக்கிறது. நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்பான். இஸ்லாத்திற்காக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பலதரப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. இதை ஆழமாக நம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை சும்மா விட்டு விடுவான் என்று நினைக்கிறீர்களா? நம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி அல்லாஹ் கேட்பானோ, அதே போன்று அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்பான். நீங்கள் பார்க்கலாம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரும் சஹாபி. நபிகளாருக்கு பல கட்டத்திலே அரவணைப்பாக, ஆதரவாக, உறுதுணையாக இருந்த ஒரு நபி தோழர். இன்னும் கூடுதலாய் சொல்வதாக இருந்தால், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரின் உயிரை பாதுகாக்க தன் உடலையே கேடயமாக அமைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நபி தோழர். இந்த அபூ தல்ஹா அவர்களின் இறுதி கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம்.
இஸ்லாத்திற்காக அவ்வளவு தியாகம் செய்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரிய தியாகம் செய்தார், இஸ்லாத்திற்காக சிரமத்தை அனுபவித்தார். பிறகு நபிகளார் மரணத்திற்கு பிறகு சூரா நிசாவுடைய ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார். வரலாற்று தகவல்களிலே ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்கலாம். 9வது அத்தியாயம் 41வது வசனம் சூரா நிசாவிலே ஒரு வசனம் இருக்கிறது. இறைவனின் பாதையில் தியாகம் செஞ்சவங்களும் தியாகம் செய்யாதவங்களும் சமமாக மாட்டாங்க. இந்த வசனம் அவருக்கு உறுத்துதலாகவே இருக்கிறது. பிறகு தௌபாவுல 41வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலன். எளிமையான காலகட்டமா இருந்தாலும் கடினமான காலகட்டமா இருந்தாலும் வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் உயிர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லுகிறார். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்க அறிந்தவர்களா இருந்தா இதுதான் உங்களுக்கு ஆக சிறந்ததா இருக்கும். உனக்கு வாழ்க்கையில லைஃப்ல கஷ்டமா இருந்தாலும் சரி, எளிதான காலமா இருந்தாலும் சரி, நல்ல ஹாப்பியா சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறாய், அப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பாதையில் நீ செலவு செய்ய வேண்டும். உன் பொருளாதாரத்தை கொடுக்கலாம், உன் உயிரை வாய்ப்பு இருந்தால் ஜிஹாதுடைய நேரமாக இருந்தால் உயிரை கொடுக்கலாம். முடியவில்லையா, உன்னால் என்ன இயலுமோ அதை நீ கொடுக்க வேண்டும். நேரத்தை கொடுக்க முடியுமா? தாவாவிற்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்படுகிற பொழுது அதிலே உன்னாலான முயற்சிகளை செய்ய முடியுமா? ஒரு இணை வைப்பிற்கு எதிராக களம் காணுகிற பொழுது அதிலே நிகழ்த்தப்படுகிற செலவுகளில் பங்களிக்க முடியுமா? இப்படி இறைவனின் பாதையில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யணும். இந்த வசனம் அபூ தல்ஹாவின் உள்ளத்திலே ஆழமாய் பதிகிற. யோசித்து பாருங்கள், உண்மையில் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவ்வளவு நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவிற்கு அபூ தல்ஹாவின் இஸ்லாத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இதோ செய்ய போகிறேன், இதோ செய்து முடித்து விட்டேன் என்ற அளப்பரிய தியாகத்தின் உச்சத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் காலகட்டத்திற்கு பிறகு இவருடைய வயதான காலகட்டம். இன்னைக்கு வயதானவர்கள் கால் நடக்க முடியாம நம்மெல்லாம் உட்கார்ந்து தொழுகிற நிலைமை தான். ஆனாலும் இஸ்லாத்துக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒண்ணு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வயதான காலகட்டங்களிலே இந்த சூரத்துல் பரா, அத்தௌபாவுக்கு பரா என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த சூராவுடைய இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார். இன்ஃபிரோ ஹிஃபாஃபன், என் வாழ்க்கை எளிதாக இருந்தாலும், வஸிகாலன், என் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் நான் அல்லாஹ்விற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப முழங்கிக் கொண்டே இருக்கிறார். ஃபகால், அடுத்து பாருங்கள், அரா ரப்புனா, அவர் சொல்லுகிறார், அரா ரப்புனா இஸ்தன்ஃபிரனா, என் இறைவன் என் ரப்பு மார்க்கத்திற்காக ஏதாவது செய் என்று என்னை அழைக்கிற பொழுது ஷியூகன், நான் வயதில் மூத்தவனாயிருக்கிறேனே, வயதானவனாயிருக்கிறேனே, இயலாதவனாயிருக்கிறேனே, தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். மார்க்கத்திற்காக செய் என்று இறைவன் அழைக்கிற பொழுது என் வாழ்க்கை பலவீனமாக இருக்கிறதே. அடுத்து பாருங்கள், ஒஷபானன், ஐயோ இந்த நேரத்தில் நான் இளைஞனாக இருந்திருந்தால், உடல் வலுவானவனாக இருந்திருந்தால் என் மார்க்கத்திற்காக நிச்சயம் நான் ஏதாவது செய்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, யா புனைய, என் அருமை மகன்களே இங்கே வாருங்கள், பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுறார். ஜஹிசூனி ஜஹிசூனி, என்னை விரைவுபடுத்துங்கள், என்னை வேகமாக அழைத்து செல்லுங்கள் என்கிறார்.
மகன்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எங்க விரைவுபடுத்தணும், எங்க அழைச்சிட்டு போனோம், உங்களால முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறீர்கள், பிறகு எங்கே அழைத்து செல்வது? அப்பொழுது மகன்கள் சொல்கிறார்கள், ஃபகால பனு, கூடியிருந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும், கது கஸவுத மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களோடு நீங்கள் போர் செய்திருக்கிறீர்கள். ஹத்தா மாத்த, பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. வ மஅ அபூபக்கர், அபூபக்கரோடு பல போர்க்களங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஹத்தா மாத்த, அபூபக்கரும் மரணித்து விட்டார். வ மஅ உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலகட்டத்திலே அவர்களோடு பல போர்க்களங்களை செய்திருக்கிறீர்கள். ஹத்தா மாத்த, உமரும் மரணித்து விட்டார். பிறகு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவு போர்க்களம் செய்து தியாகம் செய்து இஸ்லாத்திற்காக நீங்கள் உங்கள் தியாகத்தை பறைசாற்றியதற்கு பிறகு என்னை அழைத்து செல்லுங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள் என்கிறீர்களே, உங்களால தான் முடியலையே. அப்ப மீண்டும் அபூ தல்ஹா சொல்கிறார், ஃபனஹ்னு நகுசு அன்க், என்னை ஒரு வாகன பயணத்தில் நீண்ட தூரம் எதிரி படைகளை சந்திக்கவிருக்கிற ஒரு படை ஒன்று கிளம்புகிறதாம், அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள். விடுற மாதிரி இல்ல, அவரு எல்லா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வைத்துக் கொண்டு தான் மகனிடத்திலே பேசுகிறார். என்ன பிரச்சனை, சூழல் என்ன நிலவுகிறது, இஸ்லாத்திற்கு எதிராக யார் களமிறங்கியிருக்கிறார்கள், அனைத்தையும் கேட்டுவிட்டு தான் மகன்களை அழைக்கிறார். கேட்பது போன்று தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஃபரகிபல் பஹர், கடல் பயணம், நீண்ட தூர பயணம், மகன்களால் தூக்கி செல்லப்பட்டு படகிலே வைக்கப்படுகிறார், அமருகிறார். மகன்கள் பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். இவருடைய முகத்திலே ஒரு ஆனந்தம் தெரிகிறது, ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. இவர் மீள மாட்டார், திரும்ப மாட்டார், இறைவனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய தயாராகிவிட்டார் என்று உணர்ந்து கொண்ட மகன்கள் கண்ணீர் மல்கியவாறு தகப்பனை அனுப்பி வைக்கிறார்கள். போர்க்களம் அது கடல் மார்க்கமான ஒரு போர். இது மாதிரி வித்தியாசமான போர்க்களங்கள் எல்லாம் நடக்கும். நீண்ட நெடிய நாட்கள் நடைபெற்ற போர்ல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான். ஒரு கட்டத்திலே அபூ தல்ஹாவுடைய நிலை என்ன என்று குழுமியிருந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த தாபீன்கள் எல்லாம் தேடி பார்க்கிற பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுடைய உடல் கிடைக்கவே இல்லை. அந்த போர்ல பல நபர்கள் காணாமல் போய்விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ஒரு கட்டத்திலே அபூ தல்ஹா மரணித்து விட்டார் என்பது ஊர்ஜிதமாய் தெரிகிறது. ஒண்ணு படகுல இருக்கணும், அல்லது கடலுக்குள்ள போயிருக்கணும். படகுல இல்லை. அப்ப தெளிவு முடிவு, அவர் கடலுக்குள் வீழ்ந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாற்று தகவலின் இறுதியிலே பார்க்கலாம், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ தல்ஹாவுடைய உடலை நாங்கள் தேடினோம் தேடினோம், கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்திலே திஸ்அத்து அய்யாம், 9 நாட்களுக்கு பிறகு அந்த வயது முதிர்ந்தவருடைய உடல் தானாக கரை ஒதுங்கியது. ஃபலம் யதகய்யர் ஃபதஃபனூஹு ஃபீஹா, அவரை தூக்கினோம். உடல்கள் எல்லாம் அப்படியே பொறுமி போயிருந்தது தண்ணீர்ல. உடம்பெல்லாம் அப்படியே உடம்புல இருந்து சதைகள் தோள்கள் எல்லாம் உருகிற வகையில் இருந்தது. இப்னு உமர் சொல்கிறார், ஃபதஃபனூஹு ஃபீஹா, அந்த உடலை எங்களால் கஃன் கூட செய்ய முடியவில்லை. ஒரு கஃனாடைய போட்டு மூடி வச்சு அவர் உடலை ஒரு குளிப்பாட்டுகிற அளவிற்கு எல்லாம் இல்லை, நேராக எடுத்து சென்றோம், குழியிலே கொண்டு போய் அடக்கம் செய்தோம் என்று சொல்லிவிட்டு அழுகிறார். அல்லாஹுவின் தூதர் காலத்திலே உச்சகட்ட தியாகத்தை இஸ்லாத்திற்காக செய்த ஒரு மனிதரின் பட்டியலில், முன்னணி பட்டியலில் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது இந்த அபூ தல்ஹாவாகத்தான் இருப்பார். யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் உள்ளத்திலே ஆழமாய் குத்துகிற, இன்ஃபிரு ஹிஃபாஃபா, உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருந்தால்
வசிகாலா, கடினமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்தாய்? உன் பொருளாதாரத்திற்காக செய்கிறாய், உன் குடும்பத்திற்காக செய்கிறாய், உன் குடும்பத்தை பலப்படுத்த செய்கிறாய். அடே நீ முஸ்லிம், மார்க்கத்திற்காக நீ என்ன செய்தாய்? ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை பணிவிடை செய்கிறாய், சமையல் செய்கிறாய், குழந்தைகளை பராமரிக்கிறாய். இஸ்லாத்திற்காக என்ன செய்தாய்? மாதத்தின் இறுதி என்றால் வீட்டு வாடகை கொடுப்பதற்காக சிந்திக்கிறான், பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுவதற்காக சிந்திக்கிறான், குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்குவதற்கு சிந்திக்கிறான். கடந்த மாதத்திலே இவ்வளவு பொருளாதார வருமானம் கிட்டி இருக்கிறது, இந்த மாதத்தில் டர்ன் ஓவர் எவ்வளவு, கூடுதலா குறைவா சிந்திக்கிறான், அனைத்தையும் சிந்திக்கிறான். இஸ்லாத்திற்காக நான் செய்தது என்ன சிந்திக்கிறோமா? நம்மளால போர்க்களத்தில் போயிட்டு கழுத்தை அறுபட்டு கைகாலெல்லாம் வெட்டுப்பட்டு உயிரை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இல்லை. மார்க்கத்திற்காக நம் கண்களுக்கு முன்னால் தெரிகிற அசத்தியமான குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான அந்த நிகழ்வுகளுக்கு எதிராக நாம் செய்தது என்ன? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான 3 விஷயங்களை திரும்பவும் நினைவுபடுத்துகிறோம். வபுதகி மனிதா ஃபீமா ஆதாகல்லா அத்தாரல் ஆகிரா, உனக்கான வீட்டிலே நீ மறுமை வீட்டை தேடிக்கொள். நம்பர் 1. நம்பர் 2, வலா தன்ஸே நசீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உன் இறைவனுக்காக செய்ய வேண்டிய பங்களிப்பு ஒன்றிருக்கிறது. வலா தன்ஸே, அதை நீ மறந்து விடாதே. நம்பர் 2. மூன்றாவதாக நம்பர் 3 அல்லாஹ் சொல்கிறான், வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு உதவி செய்திருக்கிறான், எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான், எவ்வளவு வளத்தை கொடுத்திருக்கிறான். இந்த உதவிக்காக அல்லாஹ்விற்கு நீ உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு செய்கிற உதவி, அவனுக்கு வணக்க வழிபாடு செய்வது, அவன் மார்க்கத்திற்காக பாடுபடுவது, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக காரியங்கள் நடக்கிற பொழுது அதை கண்டு வெகுண்டு எழுவது, இவைகளை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்காக நான் செய்தது என்ன கேள்வி எழுப்புங்கள். பதில் இல்லையா? செய்வதற்காக போராடுங்கள், அதற்காக பாதப்படிகளை வேகமாக எடுத்து வையுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான், உன்னால் உலகத்திலே வாழ்கிற பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிந்தது, என் மார்க்கத்திற்காக நீ என்னடா செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். பதிலளிக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக நான் செய்தது என்ன என்ற கேள்விக்கு பதிலை தேடுகிற ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.